என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் இன்று உன்னுடைய ஜாதகத்தை கணித்து கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எதற்காக இந்த விபரீதத்தை நம் கருப்பன் செய்தார் என்று யோசிக்கிறாயா? சில நாட்களாகவே என்னுடைய குழந்தை மிகுந்த மனக்குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. தன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று தன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி என் குழந்தை எப்பொழுதுமே ஏதோ ஒரு மன கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய இந்த குழப்பமானது உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற பல நல்ல விஷயங்களுக்கு முட்டுக்கட்டையாக நின்று கொண்டிருப்பதை கருப்பன் கண்டு கொண்டேன். அதனால் இன்றே உன்னுடைய குழப்பத்திற்கு தீர்வு கண்டுவிட வேண்டும். இன்றே உன் மனதில் இருக்கின்ற இந்த குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று உன் கருப்பன் நான் நினைத்து விட்டேன். இன்றே என்று நான் சொல்வதற்கும் ஒரு காரணம் இருக்கிறதல்லவா? இன்றைய நாள் அதிசக்தி வாய்ந்த பௌர்ணமி நாள். அப்படியானால் இந்த நேரத்தில் உன்னுடைய குழப்பம் ஒன்றிற்கு உனக்கு பதில் கிடைக்குமேயானால் நிச்சயமாக என் குழந்தை அதை நீ தெளிவாக பெற்றுக்கொள்வாய் அல்லவா? உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் அல்லவா? எவ்வளவோ இன்னல்களை எல்லாம் சந்தித்த உன் வாழ்க்கையில் இப்பொழுதுதான் ஏதோ சில நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கி இருக்கிறது. ஆனால் நீ அதனை புரிந்து கொள்ளாமல் மனக்குழப்பத்தோடு சுற்றி திரிகின்றாய். அப்படியானால் உன் அப்பன் கருப்பன் உனக்கு இதனை உடனே என்னவென்று தெளிவுபடுத்தி விட வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என்னவென்று உனக்கு நான் புரிய வைத்து விட வேண்டும். அதனால்தான் உன் முன்னால் வந்து இந்த கருப்பன் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை பற்றி என்னவென்று பேச வந்திருக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பது போல பிரச்சனைகளை வேறு யாருக்கும் கொடுத்ததில்லை என்று சொல்லி என் பிள்ளை நீ மனக்குழப்பத்தில் நின்று கொண்டிருக்கிறாயல்லவா? ஆனால் உன் அப்பன் நான் உனக்கு தெளிவாக சொல்கின்றேன். இந்த வாழ்க்கையில் உனக்கு இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் நிலையானது கிடையாது. இது எதுவுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமானது கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட எல்லா கஷ்டங்களுமே முடிவு பெற வேண்டிய கஷ்டங்கள்தான். இவை எதுவுமே நிரந்தரமான விஷயங்கள் அல்ல. இது எதுவுமே உறுதியான விஷயங்களும் அல்ல. நினைத்தால் மாற்ற முடியும் என்றால் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும் அல்லவா? அந்த முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டித்தான் நான் இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் உன் வாழ்க்கையில் என்ன நடத்த நினைக்கிறார் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்கும் ஒரு முடிவு உண்டு. எல்லா விஷயங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி உண்டு. ஆரம்பம் என்ற ஒன்று இருந்தால் முடிவு என்ற ஒன்றும் இருக்கத்தானே வேண்டும். அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கிறது. அதுவும் இந்த கருப்பன் என்னால் உனக்கு கொடுக்கப்பட காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, எந்த சூழ்நிலையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் துன்பத்தை கொடுக்கிறதே என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பது உண்மை என்றால் அந்த நொடியிலேயே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அத்தனை உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது கட்டாயமாக்கப்பட்ட ஒரு விஷயம். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று நீ தெரிந்து கொள்ளாமல் இருக்கும் வரை
இந்த குழப்பம் உனக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கும். இந்த குழப்பம் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கு பல இன்னல்களை தந்து கொண்டுதான் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை பெற வேண்டும் என்றால் உனக்கு நிச்சயமாக அந்த இடத்தில் தெய்வத்தின் துணை வேண்டும். அந்த துணையை உனக்கு கொடுப்பதற்காகவும் நீ விரும்பிய இந்த நம்பிக்கையை உனக்கு உறுதி செய்து தருவதற்காகவும் இப்பொழுது இந்த கருப்பன் உன் முன்னால் வந்திருக்கின்றேன். எதையுமே சாதாரணமாக நான் வாய் வார்த்தையில் சொன்னால் நீ நம்பிவிடுவாயா? இப்படித்தான் உன் வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னால் அதை நீ சரி என்று சொல்லிவிடுவாயா என்ன? எதற்குமே ஒரு ஆதாரம் வேண்டும். எந்த விஷயத்தையும் உன்னிடத்தில் நிரூபிக்க ஒரு ஆதாரம் வேண்டும் அல்லவா? அதனால்தான் கருப்பன் கையில் எடுத்த ஒரு விஷயம் உன்னுடைய ஜாதகம். அந்த ஜாதகத்தில் என்ன இருக்கின்றது? உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது? எதனால் என் குழந்தைக்கு இத்தனை குழப்பம் என்று நான் சொல்லி உன்னை தெளிவுபடுத்திவிட முடிவெடுத்து உன் முன்னால் வந்து விட்டேன். என் குழந்தையே, வாழ்க்கை கொடுக்கின்ற மாற்றங்களும் திருப்பங்களும் சட்டென்று ஒருவரை பதறடித்து விடும். இனிமேல் நம் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்கின்ற ஒரு பதற்றத்தை கொடுக்கும். ஆனால் ஒரு நிமிடம் நின்று யோசித்து பார்த்தோமானால் என்ன நடந்தது என்று உனக்கு புரிந்துவிடும். ஆனால் நின்று யோசிப்பதற்கு இங்கு யாருக்கும் நேரமில்லை. தன்னை பற்றியே தனக்கு யோசிப்பதற்கு நேரம் இல்லை என்றால் வேறு எதை பற்றிதான் இங்கு உன்னால் செய்ய முடியும்? அடுத்தவருக்கு ஒரு அறிவுரை என்றால் ஓடிச் சென்று சொல்வதற்கு தயாராக நிற்கின்ற நீ, உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது அதை என்னவென்று கவனிக்க நீ தயாராக இருக்க வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சரி, உன்னுடைய ஜாதகத்தில் உன்னை பற்றிய பல விஷயங்கள் மறைந்து கிடக்கின்றது. யாரும் உன்னிடம் சொல்லாத ஒரு விஷயத்தை இன்று நான் உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கின்றேன். உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது என்பதனை உனக்கு தெளிவுபடுத்திவிட நான் நினைக்கின்றேன். என் பிள்ளையே, எத்தனை பேரிடம் உன் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு நீ சென்றாலும் அதில் இருக்கின்ற குறைகளை மட்டுமே உன்னிடத்தில் சொல்லிவிட்டு உன்னுடைய மனதை இப்பொழுது உனக்குள் இருக்கின்ற குழப்பத்தை இன்னும் அதிகப்படுத்திவிட்டு உன்னை இன்னமும் அதிகப்படியான வேதனைகளை தூக்கி சுமப்பதற்குரிய நேரத்தில் உன் மனதை காயப்படுத்திவிட்டு அவர்கள் சென்று விடுவார்கள். ஆனால் அதன் பிறகு ஒவ்வொரு விஷயங்களையும் நின்று நின்று மீண்டும் மீண்டும் நடந்ததையே பற்றி சிந்தித்து யோசித்து கொண்டிருப்பது என் பிள்ளை அல்லவா? இப்படி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நல்லதை எடுத்துச் சொல்லாமல் தீயதை மட்டுமே எடுத்துச் சொல்கின்ற மனிதர்களை உன் முன்னால் காண்பித்து கொடுக்கும் பொழுது என் பிள்ளையும் என்னதான் செய்ய முடியும்? பல துன்பங்களையும் பல சோதனைகளையும் இந்த வாழ்க்கையில் அனுபவிப்பதை தவிர வேறு வழியில்லை என்று என் பிள்ளை நினைத்து விட்டது. அத்தனை பிரச்சனைகளையும் இந்த வாழ்க்கையில் தூக்கி சுமந்து அத்தனை வேதனைகளையும் கடந்து மிகுந்த மன கஷ்டத்திற்குள் நீ நின்று விட்டாய். ஆனால் உன்னுடைய ஜாதகத்திற்குள் ஒளிந்து கிடந்த ஒரு உண்மையை உன்னிடத்தில் மறைத்து விட்டார்கள் அல்லவா? அதைத்தான் இந்த கருப்பன் நான் கண்டுபிடித்து விட்டேன். உன் வாழ்க்கையில் அப்படி என்ன நடக்கிறது? இந்த வாழ்க்கை உனக்கு அப்படி என்ன கொடுத்திருக்கிறது? இதை அவர்கள் உன்னிடத்தில் மறைப்பதற்கு என்ன காரணம்? இதனால் அவர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ இப்பொழுதே என்னிடத்திலிருந்து தெரிந்து கொள்.
என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் உன் அப்பன் கருப்பன் நான் சொல்கின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக நடந்திருக்கும். என் பிள்ளையே, பல சோதனைகளை சந்தித்தாய், பல மனிதர்கள் கொடுத்த வேதனைகளை தாங்கிக் கொண்டாய், சூழ்ச்சிகளுக்குள்ளும் சிக்கி தவித்தாய், எத்தனையோ இடர்களை கடந்து அடுத்தது என்னவென்று நீ யோசித்து கொண்டிருந்தாய். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு மனநிலை உனக்குள் வரத் தொடங்கிய பொழுதுதான் என் குழந்தை மிக பெரிய அதல பாதாளத்திற்குள் உன்னை தள்ளிவிட்டது உன்னை சுற்றி இருந்த உறவு ஒன்று. எத்தனையோ பிரச்சனைகளை கடந்த பிறகும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு நன்மை கிடைக்காதா என்று நீ யோசித்த பொழுதுதான் யார் என்ன சொன்னாலும் எதையும் செய்வதற்கு நீ தயாராக இருந்தாய். உன்னுடைய இந்த நிலையை புரிந்து கொண்டவர்கள்தான் உன்னுடைய ஜாதகத்தில் இருந்த நன்மைகளை விட்டுவிட்டு குறைகளை மட்டுமே சொன்னார்கள். அவர்கள் சொன்ன குறைகளை பொய்யென்று அப்பன் சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் மறைத்ததை நான் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். குறைகளை மட்டும் சொல்லி நீ எதுவும் செய்யாமலேயே அவையெல்லாம் உனக்கு சரியாக கூடிய காலகட்டம் கூடி வந்து விட்டதை அவர்கள் உன்னிடத்தில் மறைத்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. இந்த நிலை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற வேண்டும். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்குள் நிச்சயமாக மிக பெரிய மாற்றத்தை என்றோ கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் இவர்களினுடைய எண்ணங்களால் பலவிதமான பிரச்சனைகளை நீ சந்தித்தாய். இனிமேலும் இதையெல்லாம் நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருப்பதற்கான நேரம் இல்லை. அடுத்தது என்னவென்று நீ அடியெடுத்து வைக்க வேண்டிய நேரம். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அடுத்த உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உன்னை சுற்றி நடந்தது அத்தனையும் உன்னை காயப்படுத்தி இருந்தாலும் கருப்பன் சொல்கின்றேன் என் குழந்தையே, இதையெல்லாம் தாண்டிய ஒரு வெற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும். இதையெல்லாம் தாண்டிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும். நீ நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும். நீ யாரிடத்தில் என்ன விரும்பி நின்றிருந்தாலும் சரி, யார் உன்னை கைவிட்டிருந்தாலும் சரி, நிச்சயமாக உன்னை தேடி வந்து மிக பெரிய உதவிகளை அவர்களே உனக்கு செய்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உருவாகும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த மாற்றத்தை கண்டு, இந்த திருப்பத்தை கண்டு நீ பெற்றுக்கொண்ட அத்தனை துன்பங்களிலும் இருந்து மீண்டு வர வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. இதுவரையிலும் என் பிள்ளையே, நீ சந்தித்தது எல்லாம் ஒரு பகுதிதான். இனிமேல்தான் உன்னுடைய வெற்றிக்கான நேரம் ஆரம்பிக்கின்றது. எதை நினைத்தும் குழம்பாதே, இது நிலையானது அல்ல. உனக்கு மிக பெரிய மகிழ்ச்சிகளை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றது. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதையெல்லாம் களைந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிக பெரிய நம்பிக்கையை உறுதியாக பெறக்கூடிய நேரம் கைகூடி வந்து விட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இன்னல்களும் சோதனைகளும் உன்னை விட்டு விலகி உனக்கு இந்த வாழ்க்கை மிக பெரிய நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு மனதை மாற்றிக்கொள்ள தெரிந்த என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை மிக பெரிய அற்புதத்தை கொடுக்கத்தான் போகிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம்பிக்கையோடு இரு, உனக்கு நல்லது நடக்கும். கருப்பன் சொன்னது போல உன்னுடைய ஜாதகத்தில் அத்தனையும் உனக்கு சரியாகத்தான் இருக்கின்றது. உன்னுடைய ஜாதகத்தை போன்று நான் யாருடைய ஜாதகத்தையும் கண்டதில்லை. உனக்கு கிடைக்கப் போகின்ற வெற்றி போல வேறு யாருக்கும் கிடைக்கப் போவது கிடையாது.
இன்று வேதனைகள் வந்தது என்று சொல்லி வருத்தப்பட்ட நீ இனி பெறக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து பெருமகிழ்ச்சி அடையப் போகின்றாய். மிக பெரிய வெற்றியை நீ உறுதியாக காணப்போகின்றாய். எதற்கும் தயாராக இரு. இந்த கருப்பன் இருக்கும் வரை உனக்கு பயம் வேண்டாம். என் தங்கமே, இப்பொழுதாவது இந்த குழப்பத்தில் இருந்து மீண்டு வந்தாயா? என் குழந்தைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.